Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து how to increase your brain power. இதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லி தரப்போகிறேன். நம்மளோட பிரெயினில் ரெண்டு பார்ட் இருக்குது. அதாவது கரெக்டாக ஹாஃப் இதை தான் திங்க் பண்ணும், ஹாஃப் அப்படி தான் திங்க் பண்ணும் அப்படின்றது இல்லை. ஆனால் நிறைய ட்ராயிங்ஸ்லாம் அப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த பக்கம் வந்து லாஜிக்கல், இந்த பக்கம் வந்து கிரியேட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம வரைஞ்சலாம் வச்சுருப்போம். ஸோ இந்த கிரியேட்டிவ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் பிரெயின் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, ஓகே, மேஜர்லி வந்து இதை தான் சொல்லுவாங்க. நீ ஒரு கிரியேட்டிவ் திங்கர், நீ ஒரு லாஜிக்கல் திங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான திங்கர் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அது எப்படி அனலைஸ் பண்ணுறது? உங்களுக்கே இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 20 years 30 years அப்படின்ட்டு ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸே உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் நிறைய ட்ரா பண்ணுறீங்க, நிறைய கலர்ஸில் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் பீயிங்காக இருந்திருக்கீங்க. அண்ட் தென் நீங்கள் நிறைய லிஸ்ட் மேக் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லாஜிக்கல் திங்கராக இருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த கம்பைன்டாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து லாஜிக்கல் திங்கர். நான் லிஸ்ட் வடிவில் ஒரு பிளானிங் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆர்கனைசிங் எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லாமே வந்து பக்காவாக இருந்தபடி இருக்கணும். கொஞ்சம் யாராவது மாற்றி வச்சுட்டா கூட வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். ஆனால் கிரியேட்டிவ் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக போகவே மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நிறைய அவங்க விஷுவலாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க மனசு வந்து வேறு மாதிரி இமோஷ்னலி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்களோட இமோஷனல் கோஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே லாஜிக்கல் மைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டைப், நீங்கள் லாஜிக்கலாக க்ரியேட்டிவாக அப்படின்றது திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 50-50 அப்படின்னா கூட ஏதோ ஒரு விஷயம் டாமினண்ட்டாக இருக்கும், அதை ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட். அண்ட் தென் செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எதில் நீங்கள் லேக்காக ஃபீல் பண்ணுறீங்க. நான் ஒரு லாஜிக்கல் திங்கர், எனக்கு க்ரியேட்டிவிட்டி அந்த அளவுக்கு இல்லை, நான் என்னோட க்ரியேட்டிவிட்டியில் அதிக அளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறீங்க. இன்னொன்று, நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரக்சரே அந்த அளவுக்கு இல்லை, நான் லாஜிக்கலாக நிறைய திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இது ரெண்டாவது. எதில் நீங்கள் லேக் ஆகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைசஸை பண்ண ஆரம்பிக்கிறது. உங்களோட ஸ்ட்ரென்த்ஸில் அதிக அளவுக்கு வலிமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட திறன்களில் வந்து ஒன்றும் நீ மேக்ஸ் சூப்பராக பண்ணுறன்னா நீ இன்னும் மேக்ஸில் கவனம் செலுத்து. உனக்கு இங்கிலீஷ் வரல, உனக்கு சோஷியல் சயின்ஸ் வரல அப்படின்றதுல ரொம்ப மெனக்கெடாது அப்படின்றதா என்னோட ஃபிலாசபி. ஆனால் நம்மளோட ஸ்கூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆவரேஜ் ஆகுது இல்லையா? ஆனால் இதே உங்களோட பிரெயின் பவரில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட லாஜிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் மைண்ட் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்களால் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்க்கு உங்களோட பிரெயின் பவரை கூட்டிகிட்டு போக முடியும். நீங்கள் உங்களுக்குள்ளவே நிறைய மாற்றங்களை நீங்கள் திங்க் பண்ணுற விதத்தில், ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொண்டு வர விதத்தில், நீங்கள் மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் எல்லாத்துலேயுமே பெரிய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அட்லீஸ்ட் அதுதான் எனக்கு நடக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு லாஜிக்கல் திங்கர். ஆனால் நான் அதிக அளவுக்கு க்ரியேட்டிவான விஷயங்களையும் நிறைய பண்ண ஆரம்பிப்பேன். ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு கிளாஸ் போவேன், ஏதாவது சும்மா ஒரு டூடில் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது, வரவே வராது அப்படின்னாலும் எனக்குள்ளே வந்து அதை உருவாக்கிக்கிட்டா தான் என்னோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கும் நான் கொஞ்சம் வேலை கொடுக்க முடியும். அப்போ தான் எனக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரும். ஏன்னா என்னோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் ஆண்டர்ப்ரனர்ஷிப், அந்த இதில் தான் நான் எல்ஜே அகாடமி பொறுத்த வரைக்கும் இருக்கேன் இல்லையா? என்னோட கரியர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு விஷயம். அது பாட்டு வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுற மாதிரி ஒரு சர்வீசஸ் கம்பெனி போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே நம்ம நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணணும், நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், நிறைய ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கு மார்க்கெட்டிங் மெசேஜஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து கிரியேட்டிவாக நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு நானும் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இப்போ நான் நிறைய பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கலான எக்ஸசைசஸ். நான் வந்து டூடில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஸ்கெச்சஸ் அண்ட் என்னோட புக்கை வந்து புக் நோட்ஸை வந்து நான் நிறைய டூடில் வடிவத்தில் கொண்டு போகிறது. அண்ட் இப்போ நான் வந்து ஆர்ட் ஜேர்னலிங் அதையும் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னோட லாஜிக்கல் பிரெயினுக்கு இந்த கிரியேட்டிவ் என்டவர்ஸ் எல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதனால என்னோட பிரெயின் பவர் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெறும் டெக்ஸ்ட்டில் தான் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். என்னோட மைண்டுக்குள்ளே நான் திங்கிங்கே பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்டாக தான் ஓடிட்டே இருக்கும். இப்போ நிறைய வந்து டிராயிங்ஸை எனக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறதையும் பார்க்குறேன். என்னோட திங்கிங்கும் வந்து அந்த டிராயிங்காகவே வந்து டெக்ஸ்டும் டிராயிங்கும் சேர்ந்து வரதெல்லாமும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது எனக்குள்ளே வந்து ஒரு மேஜிக்கலாக ஆகுது. அந்த ப்ராக்ரஸையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட பிரெயின் பவரில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களோட லாஜிக்கல் ப்ளஸ் கிரியேட்டிவ் மைண்டுக்கான எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நீங்கள் எதில் லேக் ஆகிறீங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். அண்ட் தென்
நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அது உங்களோட கிரிட்டிக்கல் மைண்டை கொஞ்சம் கிண்டி விடுறதுக்கோ இல்லை லாஜிக்கல் மைண்டை கிண்டி விடுறதுக்கோ எது நீங்கள் பண்ணாலுமே அந்த ப்ராஜெக்டை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் டைமில் நம்ம இது ஒரு அடல்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம வீட்டில் பார்க்குறவங்கலாம் வந்து என்னது இது சின்ன பிள்ளைத்தனமாக நீ ஏதோ கிறுக்கிக்கிட்டு இருக்க, என்னது இது சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னாலே அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, புக்கை மூடி வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்ததுனாலே வெல் அண்ட் குட். நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது, ஆஃபீஸ்க்காக ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்கூலுக்காக ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிருக்கேன், ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு உங்களோட எண்டவரத்தில் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒர்க் பண்ணுங்க. அதை ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்களோட ஒரு நெகட்டிவான வார்த்தைகளுக்கும் அவங்களுக்கு வந்து அது சின்ன பிள்ளைத்தனமாக தெரியல, ஆனால் இது நம்மளோட மைண்ட் எக்ஸசைஸ். ஸோ அது நமக்கு தெரிஞ்சால் போதும். அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க கம்யூனிட்டி உங்களோட வீட்டு பக்கத்துலேயோ இல்லை அந்த ஒரு உங்களோட சரௌண்டிங்லேயோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருந்தது அப்படின்னா, என்ன மாதிரியே திங்க் பண்ணுற ஒரு 4 பேர் இருக்காங்கப்பா இந்த உலகத்தில் அப்படின்றது அந்த ஒரு சப்போர்ட்டே வந்து உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் வந்து என்னோட சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உன்னோட எல்ஜி ஷோலாம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ பார்க்கல தானே அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம்மா நான் பார்க்கவே மாட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, அதை தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த எல்ஜே ஷோ தான் எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கு, இப்போ தானே உங்களோட யூடியூப் வியூவர்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து இது தான் கேட்டுட்ருக்கோம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து யாரும் இதில் ரொம்ப ஆர்வம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பேர் நான் வந்து இந்த யூடியூப் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக இந்த மீடியமில் வந்து என்னோட மெசேஜ் பிடிச்சவங்க, இந்த டாபிக் பிடிச்சவங்க இல்லையா, என்னோட மெசேஜ் அப்படின்றத விட ஒரு கோல்ஸ் பற்றி உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரீமராக இருப்பீங்க, உங்களோட கோல்ஸில் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக இதை சாதிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். உங்களையும் மீறி ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஒரு தாக்கம் இருக்கிற ஒரு மனுஷராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ், டிசிப்ளின், டிட்டர்மினேஷன்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா. இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கவங்க தான், இந்த பண்புகள் இருக்கவங்க தான் எல்ஜி ஷோஸை பார்ப்பாங்க, அதில் வந்து ரெகுலர் ஆடியன்ஸாக இருப்பாங்க, அதுதான் ட்ரைபாசம் கம்யூனிட்டியாகவே மாறி இருப்பாங்க. இது ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னா, அப்படிதான் நான் திங்க் பண்ணுறேன், அந்த மாதிரியான ஆள் நான் தான் இல்லையா. அதுக்கான மெசேஜஸ் வெளியே போகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து என்னை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. என்னோட மைண்ட் செட், என்னோட ஸ்கில் செட் ரெண்டுலையுமே நான் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க தான். கரெக்டாக? ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒத்த கருத்துள்ள ஆட்களோட நீங்கள் போய் ஜாயின் பண்ணும்போது அது மூலமாக உங்களோட க்ரியேட்டிவிட்டியோ இல்லை இந்த லாஜிக்கல் திங்கிங் மசிலோ கண்டிப்பாக டெவலப் ஆகும். கூட இருக்கவங்களோட பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. எஸ்பெஷலி அவங்க உங்களை வந்து டவுன்கிரேட் பண்ணுறாங்க, அவங்க வார்த்தைகளால் உங்களை சுடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்டாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களை மாதிரி அந்த ப்ராஜெக்டில் ஈடுபடுறவங்க கூட தேடி அந்த ஒரு கோர்ஸ் மூலமாக, ஒரு ஒர்க் ஷாப் மூலமாகவோ இல்லை ஒரு அது ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டிலையோ, ஃபேஸ்புக்கிலலாம் 1008 குரூப் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். 4th, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாலுமே அதை ட்ராக் பண்ணுங்கள். அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும், ஓகே நான் வந்து ஆரம்பிக்கும் போது இவ்வளோ சொதப்பலாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களேன் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்குறீங்க, கேலிகிராஃபி கற்றுக்குறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் போது அந்த நோட்டை வச்சுருங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, 2 வாட்டி எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்ப்பாங்க, சூப்பராக ஒரு கோர்ஸ் பண்ணுவாங்க, அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இவங்களுக்கும் வந்துடணும்னு நினைப்பாங்க. இல்லைனா நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. நான் உள்பட எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் என்னால் க்ரியேட் பண்ண முடிஞ்சாதான் நான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அது நம்ம ஒரு பிகினர், அவங்க அதுலேயே 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம மைண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ உங்களோட ப்ராக்ரஸ் அப்படின்றது ஒரு அதை ட்ராக் பண்ணுங்க. ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை ஒரு நோட் புக்லேயோ அதை ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்கள் கண்ணு வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ட்டு திருப்பி போய் பார்க்கும்போது உங்களால் வந்து நம்பவே முடியாது உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை. ஓகே, ஸோ உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். எந்த ஒரு புது விஷயத்த நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னாலும், எஸ்பெஷலி அது உங்களோட பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதை ட்ராக் பண்ணுறது மூலமாக ஒரு நாளையும் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குறீங்க. அது அந்த டோபமின் பூஸ்ட் வந்து உங்களோட பிரெயினை வந்து இன்னும் அதிக அளவு வில் பவர் கொடுத்து அந்த செயலை நோக்கி, அந்த ஒரு கோலை நோக்கி உங்களை நகர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ்.
ஃபிஃப்த் பாயிண்ட், கீப் இம்ப்ரூவிங். உங்களோட பிரெயின் பவரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு 3ஆவதுலேருந்து டாடா பை பை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் வரப்போகிறதில்ல. நீங்கள் லூசராக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டெய்லி ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அது உங்களுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி தான் நம்ம எல்லா நல்ல பழக்கங்களையும் கற்றுக்குறோம். உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, இல்லை க்ரியேட்டிவ் பிரெயினை இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. எதை நீங்கள் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய கீப் இம்ப்ரூவிங். டெய்லி 1% அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு சின்ன முன்னேற்றம், ஒரு சின்ன மாற்றம், அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்க முடியும். ஸோ டெய்லி அந்த கன்சிஸ்டன்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் சில டிப்ஸ் உங்களோட பிரெயின் பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடியாஸே கொடுத்தேன். என்னோட லைஃப்ல இருந்தும் நிறைய எக்ஸாம்பிள்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுது. மைண்ட் செட் கோச்சிங்கில் நீங்கள் ரொம்ப ஆர்வமுள்ள ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1ல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். lavanyajaykumar.com போங்க. அங்கே பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 கிளிக் பண்ணுங்கள். அங்கே இருக்க சிலபஸை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் நம்ம 12 அமேசிங்கான புக் மென்டரிங் செஷன்ஸ், 12 அமேசிங்கான ஒர்க் ஷாப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் இப்போவே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 2 வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற அமேசிங்கான கோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்னு பாருங்க. Okay, the only course you will ever need for cracking job interviews. Okay, இதுதான் வந்து இதை நோக்கி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்டர்வியூ மாஸ்டரியில் நீங்கள் என் கூட மே 7ஆம் தேதி இணைவீங்க அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். ஃப்ரெஷர்ஸ், ஜூனியர்ஸ், சீனியர் ப்ரொஃபஷனல்ஸ் இது எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ மாஸ்டரி உங்களோட ஜாப் இன்டர்வியூஸை கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கேமை உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ் கேமாக மாற்றணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ மாஸ்டரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிலபஸும் நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 செக் பண்ணுங்க சிலபஸை. அதுக்கப்புறம் இன்டர்வியூ மாஸ்டரிலையும் என் கூட வந்து இணைங்க. இன்னொரு LJ ஷோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.